ஸோ இதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலுக்கான புது ட்ரைபாட் வந்துருச்சு கைஸ். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணலாம். ஓகேவா, கட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து பேக் கேமராவில் வச்சுக்கிறேன். நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தோடனே வந்து நமக்கு அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நம்ம ஸ்டைலில் வந்து பிரிக்கிறது வந்து தப்பு இல்லை. ஓகேவா, அவ்வளோதான் எடுத்தாச்சு. எஸ் இந்த பாக்ஸில் தான் இருக்குது. 2 லிட்டர் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இது மைக்கோட வருது கைஸ், மைக்கோட. ஓகே, ஓகே கைஸ், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எஸ் குப்பையில் ஒரே பக்கமாக வை. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேஜிக்கு டேப் அன்பாக்ஸ் பண்ணால் நம்மளோட சேனலுக்கான ப்ராடக்ட்டு வந்துச்சு. எஸ், ஓகே கைஸ், அந்த மாஸ்க் அந்த கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேமரா ஸ்டாண்டு கைஸ், அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டு செல்ஃபி எடுக்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மைக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து நான் இதில் போட்டேன், ஆனால் வந்து அதுலேருந்து திருப்பி அதில் போட்டு வைக்கிறதுக்கு அது அந்த பிளாக் கவர் கொடுக்குது. மாஸ்க் இருந்துச்சு, போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. 7 அடி ஹைட் வர்றதா வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுத்தப்பட்டு கொண்டு காட்டு லிக்விடு போயிருப்பா. ஒரு நிமிஷம், இது திருப்பினா இப்படி திரும்ப எப்படி ஓகே கைஸ். இதுக்கு வந்து பேட்டரி வேணும்னா? ஆமாம், கண்டிப்பாக பட்டன் பேட்டரி கைஸ். இப்போ செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரிமோட்டு, இன்னும் பேட்டரி எப்படி கட்டுறது? யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்களா? துண்டு சீட் வரல. கைஸ், இப்போ வந்து மைக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டெஸ்டிங் த மைக். ஓகே கைஸ், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போடல, நான் வந்து அமேசானில் போட்டேன். ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டில் ஆர்டர் போட்டது வந்து ஏதோ டேமேஜ் இருந்திருக்கு போல். அதில் வந்து நம்மளுக்கு அந்த பேட்டரி இல்லை, அது பத்திரமா வை. அதிலே ஒயரில் சுற்றி வை. ஓகே, இது ஒரு ஒயரில் சுற்றி வை. ஒயரில் சுற்றி வைக்க ஒயரில் சுற்றி முறுக்கி வை. அப்படி முறுக்கி வை. கைடன்ஸ் ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம இது மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிடும். ஆர்வமாக இருக்கிறது. ஓகே கைஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து மைக்கு, இது என்ன கிளிப்பில் இது கிளிப்பு, அது கிளிப்பு இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரிமோட்டு. ஓகேவா, செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து இது ரிமோட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கழட்டி பார்ப்போம். இதையே இதுலேயே பேட்ரி கொடுத்துருக்காங்கப்பா கேஸ், இதுலேயே வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ட்ரைபாடை வந்து இதுதான் நம்ம ட்ரைபாடு, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பாய் ட்ரைபாடை அதோட அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ வந்து எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வந்து தான் வந்து இந்த மைக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து நான் அந்த மைக்கு வந்து என்ன குவாலிட்டி அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் கைஸ் இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ இருக்குது. அப்படி அந்த 30,000 மைக் மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது கைஸ். ஸோ இதோட வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரிமோட்டு கிடச்சிது. இதோட கூட பேட்ரி கொடுத்துட்டாங்க பாருங்கள், இது கூட பேட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வேணால் அடுத்ததோட லித்தியம் பேட்டரி கைஸ். ஆக்சுவலி இது மேட் இன் சைனா. இந்த ரிமோட்டு கிடையாது, ட்ரைபாடை சேர்த்தினா வந்து நம்மளுக்கு மேட் இன் சைனா.
ஸோ வந்து நான் எக்ஸாம்பிள் அதாவது ஒரு இந்த ரொம்ப இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இனிமேல் எடுக்கிற வீடியோக்கெல்லாம் இதுதான் வந்து நம்மளோட பேஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எந்திரிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் இந்த மர ஸ்டூலாகவே உட்காருவேன். ஸோ பின்னாடி வந்து ஒரு குஷன் வச்சுப்பேன் சாஞ்சுக்கலாம்ல, அதனால ஸோ நல்லா பின்னாடி தள்ளிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நல்லா பின்னாடி தள்ளிட்டு இப்படி உட்காந்துக்கலாம். ஸோ இப்படி உட்காந்துப்போ கொஞ்சம் ஒரு ரொம்பலாம் கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கூட இருக்கு, ஓகேவா? ஸோ இனி வந்து நம்மளோட ட்ரை பண்ணி கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இனி வந்து நம்ம எடுக்கிற வீடியோலாம் வந்து இங்கே தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம், விளாகெல்லாம். ஸோ அது ஓகே. ஸோ இனி எடுக்கிற வீடியோலாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெலிஃபோன் கனெக்ஷன் தான். எங்கள் வீடு வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் போட்டு கண்ணா அப்படின்னு வெட்டிட்டாங்க. அது எங்கள் அப்பா தான் சொன்னது, ஓகேவா? ஸோ நீங்கள் முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கைடன்ஸ் கொடுத்துருப்பாரு. எனக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கழட்டி பார்க்க தெரியாது எனக்கு. ஸோ இந்த என் தம்பியோட ட்ரைபாடை இத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஷேக் ஆகுது கைஸ். பிடிச்சோம்னா என்னமோ நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி ஆடுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரைபாட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னோடய சொந்த காசு போட்டு வாங்கினது. ஸோ என்னோடய நியூ இயர் நோம்பி காசில் போட்டு வாங்கினது. ஸோ நான் சேர்த்து வச்சது மட்டும் நினச்சிக்கிறீங்க, ஏன்னா வந்து நான்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணக்காரன் கிடையாது, ஓகேவா? சேர்த்து வைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்குறீங்க. நீங்கள் வந்து கையில் 20 ரூபா வச்சுருக்கீங்க, 20 ரூபா, அது 20 ருபீஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த பிஸ்கெட் வாங்குறதுக்கு 10 ருபீஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மீதி 10 ருபீஸ் வாங்குவீங்கள்ல பேலன்ஸு. ஸோ அந்த 10 ருபீஸை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய காசு சேர்க்க முடியும், ஓகேவா? ஸோ எதெல்லாம் மீதி காசு இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க. நான் வந்து எனக்கு சேர்த்து வைக்கணும் அந்த பழக்கமே எனக்கு வந்து கிடையாது, ஓகேவா? அதனால தான் வந்து நாங்கள் நோம்பி காசு, கிறிஸ்மஸ் காசு அதெல்லாம் வச்சு தான் நான் அந்த ட்ரைபாடு அதெல்லாம் வாங்குகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபோன் இதை எடுத்துட்டு நான் அந்த ட்ரைபாடை காமிக்கிறேன். நான் அங்கே ஐயோ இதுதான் கைஸ் நம்மளோட ட்ரைபாடு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லிக்விட் தெரியும் ஃப்ளோரசன்ட் கலரில். இது வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். சரி, இது வந்து நடுவில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஈவனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹைட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இது மொத்தமாக இது வந்து இந்த வயரு, இந்த மைக்கோட வயரு. ஸோ இது வந்து நம்மளோட ரிமோட், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதில் வந்து கேமரா என்ன அது ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு அதுலேயே. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு கேமரா iOS அப்புறம் ஆண்ட்ராய்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஃபோன்லேயும் எந்த ஆப்ஷன் வேணால் அமுத்திக்கலாம், ஓகேவா? பிளர் ஆகுதே கைஸ். நீங்கள் எந்த ஃபோன்லேயும் எந்த ஆப்ஷன் வேணால் போட்டுக்கலாம். நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போது iOS பட்டன் அமுத்தலாம், இல்லை ஆண்ட்ராய்டு பட்டன் அமுத்தலாம். நீங்கள் இவங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா iOS அமுத்தலாம். ஸோ ரெண்டுமே வந்து வேறு சாஃப்ட்வேர்னு நினச்சிக்காதீங்க, வந்து ஒன்று தான். ஆனால் வந்து இதுதான் எனக்கு வந்து அழுத்துற கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இது வந்து அதாவது இது வந்து அழுத்துற கொஞ்சம் இப்படி அமுத்துனா இந்த பட்டன் போய் அமுத்திக்குது. அதனால் எனக்கு இந்த பட்டனே அமுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கீ அப்புறம் வந்து நிறைய கீ இருக்குது. அது இந்த கீ அதெல்லாம் அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம பழைய பொசிஷனுக்கே போய்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நான் ட்ரைபாட் வந்து அங்கே இருக்கு இப்போ, ஓகேவா? ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஒரு வீடியோ எடுத்ததில் வந்து ரிமோட் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து ரிமோட்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நான் இன்னொரு வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே இப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஓகேவா? ஆனால் வந்து 50% நல்ல ஒரு 60% நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். 40% வந்து நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.